எம்பெருமான் சாபேக்ஷன். பிராட்டியும் ஆச்சாரியனும் பிரபன்னர்களும் சாபேக்ஷ நிரபேட்சகர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை. நிரபேக்ஷன் அப்படின்னு சொல்லும் பொழுதும் எதையுமே எதிர்பாராதவன் அப்படின்னு அர்த்தம். சாபேக்ஷன் அப்படின்னா எதிர்பார்ப்பது. இப்போ பிரசித்தியா எம்பெருமானை எப்படி சொல்றோம்? அவன் உபாயாந்தர நிரபேக்ஷன் அப்படின்னு தான் நமக்கு வாக்கியங்கள்லாம் காட்டுகின்றது. பூர்வர்களும் நமக்கு அப்படித்தான் சாதிக்கிறார்கள். உபாயாந்தர நிரபேக்ஷன் எம்பெருமான் அப்படின்னு. அப்படி பிரசித்தி பெற்ற எம்பெருமான் எப்படி சாபேக்ஷன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா, ஒருவருக்கு தன்னுடைய அருளை சுரக்கும் பொழுதோ அவர்களை ரட்சிக்கும் பொழுதோ எம்பெருமான் எதையுமே எதிர்பார்ப்பது கிடையாது. இவர்களுக்கு இன்னாருக்கு அருளை சுரக்க வேண்டும் அப்படிங்கிறது அவன் தானே முடிவு செய்து விடுகின்றான். பிராட்டியோ வேறு எவரையுமே அவன் கேட்பது கிடையாது, வேறு எதையுமே அவன் பார்ப்பது கிடையாது. அப்போ ஒருவரை ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு அவன் நினைக்கும் பொழுதோ தானே ரட்சிக்கின்றான். எதிர்த்தசையிலே அவன் எதையுமே எதிர்பார்ப்பது கிடையாது. பின்ன வேற எப்போ எதிர்பார்க்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுதோ, இந்த ஒரு அதிகாரியானவன் எம்பெருமானை சென்று சரணடையும் பொழுதோ அவன் பிராட்டியை புருஷகாரமாக பற்றி இருக்கின்றானா, ஆச்சாரியனை புருஷகாரமாக பற்றி கொண்டு நம்மை அடைந்தானா, ஆக்கிஞ்சன்யமும் அனன்ய கதித்துவமும் இவனிடத்திலே இருக்கின்றதா அப்படின்னு எதிர்பார்க்கின்றான். பல நாம் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ பதிவுகளிலே, தினமும் ஸ்ரீ வைஷ்ணவ பதிவுகளிலே நாம் சொல்றது ஆக்கிஞ்சன்யம் அப்படின்னு சொல்லும் பொழுது கை முதல் இல்லாமை, தன்னிடத்திலே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்றது. அனன்ய கதித்துவம்னா வேறு கதி கிடையாது, புகழ் கிடையாது, உம்முடைய திருவடிகள் நீயே எமக்கு புகழாக இருக்கின்றீர் அப்படின்னு சொல்றது. ஆக ஆக்கிஞ்சன்யம்னா கை முதல் இல்லாதது, அனன்ய கதித்துவம்னா வேறு ஒரு கதியோ புகழோ இல்லாதது என்று எண்ணிக்கொண்டு நம்மை அடைந்திருக்கின்றானா அப்படின்னு எம்பெருமான் பார்ப்பானாம். இதைத்தான் ஸ்ரீவச்சன பூஷணத்திலேயுமே புருஷ சாபேட்சையும் புருஷகார சாபேட்சமாய் இருக்கும் அப்படின்னு காட்டுறார். ஆசிரியன தசையிலே அப்படின்னு. அப்போ ஒரு அதிகாரியானவன் முமுக்ஷுவோ பிரபன்னனோ எம்பெருமானை சரண்னு பற்றும் பொழுதோ இவன் ஆக்கிஞ்சன்யமும் அனன்ய கதித்துவமும் உடையவனாய் இருக்கின்றானா, பிராட்டியையோ ஆச்சாரியனையோ புருஷகாரமாக பற்றி கொண்டு நம்மிடத்திலே வந்திருக்கின்றானா என்று எம்பெருமான் பார்க்கின்றான். அதனாலே ஆசிரிய தசையிலே அவன் சாபேக்ஷனாக இருக்கின்றான். ஆனால் அதே காரிய தசையிலே நிரபேக்ஷனாக இருக்கின்றான் அப்படின்னு நமக்கு தெரிகின்றது. ஆக எம்பெருமான் சாபேக்ஷன். அப்ப பிராட்டியும் ஆச்சாரியனும் பிரபன்னர்களும் சாபேக்ஷகாரர்களாகவும் இருக்கார்கள், நிரபேட்சக்காரர்களாகவும் இருக்கின்றார்கள். அது எப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது, பிராட்டி இப்ப பிராட்டியை சென்று நாம் பற்றுகின்றோம், அவளுடைய திருவடியை பற்றுகின்றோம், அவளிடத்திலே சரணடைகின்றோம் அப்படின்னு சொன்னால் அவள் வேறு யாரையாவது பற்றி நீர் எம்மை பற்றியிருக்கின்றீரா அப்படின்னு அவள் எதிர்பார்ப்பது கிடையாது. அப்போ ஆசிரிய தசையிலே அவள் நிரபேட்சையாக இருக்கின்றாள், எதையுமே எதிர்பார்ப்பது இல்லை. ஆனால் அப்படி பற்றினவனுக்கு ஒரு பேற்றையோ கைங்கரியத்தையோ மோட்சத்தையோ நல்க வேண்டும்னு சொன்னால் அவள் எம்பெருமானை எதிர்பார்த்து இருக்கின்றாள். அதனாலே காரிய தசையிலே சாபேட்சையாக இருக்கின்றாள். அதேதான் ஆச்சாரியனும். இப்ப ஆச்சாரியனை சென்று அடைகின்றோம், அவருடைய திருவடிகளை பற்றுகின்றோம் அப்படின்னு சொன்னா அவர் புருஷகாரமாக எம்பெருமானுடைய திருவடியையும் பிராட்டியுடைய திருவடியையும் எம்பெருமானையும் நமக்கு காட்டி கொடுக்கின்றார். அப்போ அதே ஆசிரிய தசையிலே இவன் பற்றும் பொழுது இவன் வேறு ஒருவரை பற்றி இருக்கின்றானா, இவனுக்கு ஆக்கிஞ்சன்யமோ அனன்ய கதித்துவமோ உண்டா அப்படிங்கறதெல்லாம் அவர் பார்ப்பது கிடையாது. அதனாலே ஆசிரிய தசையிலே நிரபேட்சையாக இருக்கின்றார், நிரபேட்சகர்களாக இருக்கின்றார்கள் ஆச்சாரியர்கள். அதே அவருமே காரியம் சித்திக்க வேண்டும், இவனுக்கு ஒரு சரணாகதி பண்ணியிருக்கான், சரணடைந்து விட்டான், இவன் எதை நினைத்து பண்ணியிருக்கான் அப்படின்னா இவனுக்கு ஒரு பேற்றை நல்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அந்த காரிய தசைக்கு, காரிய சித்திக்கு, காரியம் நடைபெறுவதற்கு இவன் பிராட்டியையும் ஆச்சாரியனானவர் பிராட்டியையும் எம்பெருமானையுமே சார்ந்திருக்கார், எதிர்பார்த்து கொண்டிருக்கார். அப்படிங்கறதுனாலே அந்த சமயத்திலே இவர் சாபேட்சையாக ஆகிவிடுகின்றார். ஆக
மற்றொரு புருஷகாரத்தை அபேட்சியாமையாலே நிரபேட்சர்களாகவும் ஆகின்றார்கள் அப்படின்னு சொல்றார். அப்ப பிராட்டியோ ஆச்சாரியனோ மற்றொரு புருஷகாரத்தை இவன் பற்றி இருக்கின்றானா அப்படிங்கறது பார்க்க மாட்டார்கள். அது அவசியமும் கிடையாது. அதனாலே இந்த இடத்திலே அவர்கள் நிரபேட்சகர்களாக இருக்கின்றார்கள். ஆக காரியம் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது எம்பெருமானை எதிர்பார்த்து இருப்பதனாலே, எம்பெருமானையே நோக்கி கொண்டு இருப்பதனாலே அந்த சமயத்திலே இவர்கள் சாபேட்சகர்களாக ஆகிவிடுகின்றார்கள் அப்படின்னு. அதே போலேதான் பிரபன்னர்களும் தம்முடைய முயற்சியையோ இல்ல வேறு யாருடைய முயற்சியையோ எதிர்பார்த்து எம்பெருமானை அடைய வேண்டும் அப்படிங்கிறது, எம்பெருமானையோ இல்ல பிராட்டியையோ ஆச்சாரியனையோ பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுதோ இவர்கள் அதை எதிர்பாராமல் இருப்பதனாலே சாபேட்சகர்களும் காரியம் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுதோ சாபேட்சகர்களாக இருக்கின்றார்கள். அப்போ தன்னுடைய வேறு யாரையாவது பற்றி இருக்கின்றானா அப்படிங்கிற சமயத்திலே தேவையில்லாததனாலே அந்த இடத்திலே நிரபேட்சகர்களாகவும், காரியம் நடக்க வேண்டும் அப்படிங்கறதுனாலே, பேரு கிடைக்க வேண்டும் அப்படிங்கறதுனாலே அதை தருவதற்கு தகுந்தவனான எம்பெருமானையே நோக்கி இருப்பதனாலே அந்த இடத்திலே சாபேட்சகர்களாக இருக்கின்றார்கள், ஆகின்றார்கள் அப்படின்னு சொல்றார். ஆக புருஷ சாபேட்சமாகவும் புருஷகார சாபேட்சமாகவும் இருக்கும் எம்பெருமான் ஆசிரயன தசையிலே, காரிய தசையிலே அவன் நிரபேட்சனாக இருக்கின்றான். உபாயாந்தர நிரபேட்சன் தான் எம்பெருமான் பிரசித்தியாக சொல்லப்படக்கூடியவன். அப்போ எம்பெருமான் சாபேட்சன் ஆசிரயன தசையிலே. பிராட்டி ஆச்சாரியனும் பிரபன்னர்களும் சாபேட்ச நிரபேட்சகர்கள் அப்படின்னு சொல்றார். எப்பொழுது இவர்கள் மூவருமே ஆசிரயன தசையிலே நிரபேட்சகர்கள், காரிய தசையிலே எம்பெருமானையே சார்ந்திருப்பதனாலே இவர்கள் சாபேட்சகர்கள் அப்படின்னு நமக்கு காட்டுகின்றார். மிக அழகான வார்த்தை. அப்போ இதுல இருந்து சாரமானது என்ன அப்படின்னா, எம்பெருமானையே நாம் சென்று பற்றினாலும் கூட ஆச்சாரியரை பற்றி இவன் வந்தானா, பிராட்டியை முன்னிட்டு கொண்டு நம்மை சரணடைந்தானா, இவனுக்கு ஆக்கிஞ்சன்யம் இருக்கின்றதா, அனன்ய கதித்துவம் இருக்கின்றதா, நம்முடைய திருவடிகளையே பற்றி இருக்கக்கூடியதான திட விசுவாசம் இவனிடத்திலே இருக்கின்றதா என்றெல்லாம் எம்பெருமான் எதிர்பார்க்கின்றான். ஆகையாலே ஆச்சாரியன் திருவடியை அடைந்து பணிந்து பிராட்டியை திருவடியை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானை பற்றுவதுதான் நம்முடைய பேச்சுக்கு வழி அப்படிங்கறத எம்பெருமானார் மிக அழகாக நமக்கு காட்டிக் கொடுக்கின்றார். அதனாலே இந்த பதிவு ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா.